ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற பொதுத்தமிழ், அதில் இருக்கிற ஒவ்வொரு இயலா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா இயல் 3ல 3வது டாபிக் அன்றாட வாழ்வில் சட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கொஷின் இருக்கு. ஸோ அதனால அந்த துணைப்பாடத்தை நம்ம முழுமையாக படிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருவெண்ணெய்நல்லூரில் திரளான மக்கள் கூட்டம், பெரிய வீட்டு திருமணம் அது. அழகிய மணப்பந்தல், மேடையில் மங்கள இசை ஒலித்தது. மணமகன் மணமகள் கழுத்தில் மங்கள நான் அணிவிக்க முனைந்தனர். அந்த நேரத்துல நிறுத்து நிறுத்து என ஒரு குரல் கம்பீரமாக கேக்குது. அந்த குரலை கேட்டோன்னே எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு அந்தணர் வராரு. என்னாச்சு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூச்சல் போடுறாங்க. அதற்கு அந்த அந்தணர் சொல்றாரு, அவன் என்னுடைய அடிமை. அதை கேட்ட மக்கள், அடிமையா? மனிதனுக்கு மனிதன் அடிமையா? அஃது அடுக்காது என்று மக்கள் சொல்றாங்க. அதற்கு மணமகன் ஆதாரம் கேட்கிறான். இதோ உன் பாட்டன் எழுதி தந்த ஒரு ஓலைச்சுவடி என்கிட்ட இருக்குது. அதனால நீ என்னோட அடிமைன்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்றாரு. அந்த கல்யாணம் தடைப்பட்டு போகுது. ஸோ எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிபதி அதற்கான சான்று கேட்கிறாரு. அந்த ஓலைச்சுவடிய அந்த முதியவர் நீதிமன்றத்துல கொடுக்குறாரு. அந்த ஓலைச்சுவடி படிச்சு பார்த்துட்டு நீதிபதி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆமா அடிமை தான் சொல்லிட்டு தீர்ப்பளிக்கிறாரு. இப்படியும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பழந்தமிழ் நாட்டின் வழக்குகள் கையாளப்பட்ட முறை இந்த நிகழ்வு தெளிவுபடுத்துது. ஃபர்ஸ்ட் சட்ட வரையறை அப்படின்னா என்ன? மனிதன் சேர்ந்து வாழ்ந்தபோது, தடைப்பட்ட போதுதான் மனித சமுதாயத்துக்கிடையே அறிவியல் சிந்தனைகள் தோன்றின. பழக்க வழக்கங்களினால் பல சட்டவியல் கூறுகளும் தோன்றின. இதுல ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சட்டம் என்பதற்கு என்ன பொருள்? சட்டம் என்பதற்கு செம்மை என்பது பொருள். செம்மை என்பதற்கு நடுநிலைமை என்பது பொருள். செம்மைன்னா நடுநிலைமை. இதெல்லாம் கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. வள்ளுவர் கூறும் தண்டனை சட்டம். ஒரு அரசன் கொலையாளிக்கு மரண தண்டனை கொடுக்குறாருன்னா அது குற்றம் அன்று. அது எது போன்றதுன்னு பாத்தீங்கன்னா, பயிர்களுக்கிடையே வளர்ந்த களைகளை பிடுங்குவதற்கு சமமானது. அந்த கூற்று யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களைகளை கட்டதனோடு நேர். இப்போ நம்ம ஒரு சட்டம் ஒன்று ஏற்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த சட்டம் மனிதநேய அடிப்படையில் அமைதல் வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த டாபிக் பாருங்க. அரசியலமைப்பு சட்டம். சட்டங்கள் பல வகையா இருக்கு. உலக நாடுகளுக்கிடையே உள்ள தொடர்புகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை அனைத்து நாட்டு சட்டம் என்கிறோம். நம்ம நாட்டுல முதன்மையான அடிப்படை சட்டங்களை தான் அரசியல் அமைப்பு சட்டம் என சொல்றோம். நம்ம நாட்டுல அந்த அடிப்படை அரசியல் சட்டம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நாடாளுமன்றம், சட்டமன்றம், அரசியல் துறைகள்ல இருக்கிற அலுவலகங்களிலும் அடிப்படை சட்டங்கள் செயல்படுது. சமய சார்பு சட்டங்கள் என்றால் என்ன? நம்ம இந்தியா சமய சார்பற்ற நாடு. அதாவது கான்செப்ட் என்ன? ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கு. அடுத்ததா மாநில சட்டங்கள் அப்படின்னா என்ன? பொதுவாக எல்லா மாநிலத்துக்கும் ஒரே சட்டம் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கு. அடுத்ததா குற்றம் என்றால் என்ன? சட்டப்படி தண்டிக்கத்தக்க செயல்களையே குற்றம் என்கிறோம். சட்டங்கள் இரு வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சட்டம் என்னன்னா, சட்டத்துல நம்ம செய்யக்கூடாத செயல்களை செய்யறது. ஓகேவா? அதுக்கப்புறம் சட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய செயலை நம்ம செய்யாம இருக்கிறது. அடுத்ததா போக்குவரத்து சட்டங்கள். சாலை விதிகளை பத்தி நமக்கு தெரியும். எந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணணும், அதாவது எந்த இடத்துல நம்ம வண்டியை திருப்பணும், எந்த இடத்துல வண்டியை நம்ம ஒன் வேல போகணுமா, ஒன் வேல போகக்கூடாதா. ஸோ ஒரு இடத்துல ஹார்ன் அடிக்கணும், ஒரு இடத்துல ஹார்ன் அடிக்கக்கூடாது, ஒரு இடத்துல ஸ்பீடு பிரேக் இருக்கும், அந்த இடத்துல எப்படி போகணும், வளைவில் எப்படி போகணும், ஸோ நேராக போகும்போது எப்படி போகணும்னு சொல்லிட்டு சாலை விதிமுறைகள் இருக்கும். அந்த விதிமுறைகளை நம்ம மீறும் பொழுது தான் அது குற்றமாக மாறுது. அடுத்ததா மாணாக்கர் வன்கொடுமை தடை சட்டம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கல்லூரியில மாணவர்கள் வராங்க. அதாவது பழைய மாணவர்கள் இருப்பாங்க. புதிய மாணவர்கள் வரும்பொழுது, பழைய மாணவர்கள் சும்மா கலாய்ப்பாங்க. சும்மா ஜாலியா பேசுவாங்க. அவ்வளோதான். இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, புதிய மாணவர்கள் வரும்பொழுது, பழைய மாணவர்கள் அவங்க பசங்கள அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாரி வன்கொடுமையில ஈடுபடுறதுனால, இந்த மாரியான அநாகரிகமான செயல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மாணாக்கர் வன்கொடுமை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம். பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டின் வறுமை காரணமாக குழந்தைகள வேலைக்கு அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாதுன்றதுனால இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்னா என்ன? நுகர்வோர் அப்படின்னா யாரு? நுகர்வோர்னா நம்ம தான் நுகர்வோர். ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை எடுக்கிறோம்னா, நம்ம தான் அந்த பொருள் நம்ம எடுக்கிறதுனால நம்ம தான் நுகர்வோர். ஓகேவா? இப்ப நமக்காக தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம், அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதாவது அந்த டேட் காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொருளை கடைக்காரர் விற்கிறாருன்னா, நம்ம அந்த இந்த சட்டத்தின்படியா நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி பழைய பொருள் விற்கிறாங்க சொல்லிட்டு நமக்கான நம்ம உரிமையை நம்ம கேட்கலாம். ஸோ இதற்கு பேர் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள்.
அடுத்ததா கையூட்டு. கையூட்டு அப்புட்ன்னா என்ன? அதற்கு என்னன்னு பொருள்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா? இப்ப அரசு அலுவலகம், நெறைய இடத்துல வந்து லஞ்சம் குடுக்குறாங்க. லஞ்சம் குடுக்குறதுனால, அந்த லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா? லஞ்சம் குடுக்குறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. அதுதான் கான்செப்ட். கையூட்டுனா லஞ்சம் வாங்கக்கூடாது. அதற்காக தான் அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்ததா தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த வரிகள அப்படியே படிச்சு பாருங்க. அரசியல் சாசனத்தின் 19 ஓகேவா? 1வது பிரிவின்படி குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் முழுமையான பேச்சுரிமை, எழுத்துரிமை உண்டு. அதற்குரிய தகவல்களை பெறவும் முழு உரிமை உண்டு. நம்ம நாடு வந்து ஜனநாயக அடிப்படையில் இயங்கும் நாடு. இந்திய குடிமக்கள் தனியாகவோ ஒரு அமைப்பின் மூலமாகவோ தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 படி தகவல் பெறலாம். பொதுமக்கள் ஒத்துழைப்பு. குற்றம் நடந்தால் உடனே காவலருக்கு தெரிவிப்பதும், குற்றவாளியை பிடிக்க உதவி செய்வதும் பொதுமக்களின் கடமையாகும். அமைதியை பாதுகாப்பதிலும், குற்ற ஆய்வு செய்வதிலும் காவலர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்தல் வேண்டும். சமுதாய வளர்ச்சிக்கு அயராத உழைப்பு மட்டும் காரணமன்று. மக்கள் கடைபிடிக்கும் சட்ட ஒழுங்கும் காரணமாகும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். திருவள்ளுவர் கூறுவதை எண்ணி பார்க்க வேண்டும். சட்டத்தை மதிப்போம், குற்றம் களைந்த வாழ்வை வாழ்வோம். சட்டம் நம்மை காக்கும். அன்றாட வாழ்வில் சட்டம் இந்த டாபிக்கை நம்ம முழுமையா படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.